خلق الله. أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. وقال النبي صلى الله عليه وسلم إن شدة الحر من فيح جهنم أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கதிர்மதி உடுவை, அடவியை, புடவியை மற்றும் அண்டகோடிகள் அனைத்தையும் வடிவுற தனது பேரொளி அதனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலினுக்கு உயிராய் உயிரினுக்கு உடலாய் உறைந்திருக்கும் மெய்ப்பொருளே உன் புகழ் போற்றி. முல்லையாம் காட்டியிலே வீசும் மோகன செந்தலை போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த நபிகரசரை வாழ்த்தி அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல்லாசினை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு உரித்தான எனதருமை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிப தோழர்களே, இளஞ்சிறார்களே, வெள்ளிக்கிழமை கடமையான ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்தமர்ந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமது குற்றங்களையும் பிழைகளையும் பாவங்களையும் எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் சாலிஹான அமலாக நம்மவர்களிடமிருந்து கபூல் செய்வானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தின் நாலா பக்கங்களில் இருந்தும் இறையில்லமாம் கஅபாவை நோக்கி இஸ்லாத்தின் 5ஆம் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் கஅபாவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே குழுமியிருக்கின்ற நம்மவர்கள் அத்துணை பேர்களுக்கும் மக்பூலும் மப்ரூரும் மர்தியுமான ஹஜ் உம்ரா ஜியாரத் செய்யக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. செய்தவர்களுக்கு பல முறையும் செய்யாதவர்களுக்கு வாழ்வில் ஒரு முறையேனும் அந்த நல்ல பாக்கியத்தை வல்லான் வழங்கி அருள்வானாக. மக்பூலும் மப்ரூரும் மர்தியுமான ஹஜ் உம்ரா ஜியாரத் செய்யாமல் நம்மில் எவரையும் அல்லாஹ் வஃபாத்தாக்காமல் இருப்பானாக. அன்பார்ந்தவர்களே, உலகத்தின் நாலா பக்கங்களில் இருந்தும் வெவ்வேறு நாடுகளில் இருந்தும் இன நிற மொழி வேதமின்றி மக்காவிலே முஸ்லிம்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த நல்ல சீசனில் நல்ல காலத்தில் நம்மை அல்லாஹ் இங்கே விட்டிருக்க செய்திருக்கிறார். அதுவும் நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் அனல் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வெப்பத்தினுடைய வேகத்தால் மனிதன் அல்லோல கல்லோலப்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் வெப்பத்தை பற்றி, கோடை காலத்தை பற்றி, இஸ்லாமியர்களுக்கும் அதற்கும் உண்டான சம்பந்தத்தை பற்றி ஓரளவு நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்ன ஷித்தல் ஹர், வெப்பத்தினுடைய அந்த கடுமை இருக்கிறதே, மின் ஃபைஹி ஜஹன்னம், நரகத்தினுடைய அனல் காற்றாக இருக்கிறது. நரகத்தினுடைய அனல் காற்றுதான் வெப்பத்தினுடைய உச்சகட்டம் என உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த பொன்மொழி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால்
ஏன் கால சூழ்நிலைகள் இவ்வாறு மாறி மாறி அமைவது இறைவனுடைய இயற்கை என்று இருந்தாலும் கூட வெப்பத்தினுடைய வேகம், இயற்கையினுடைய சீற்றங்கள் ஏன் ஏற்படுகிறது என்பதை ஒரு முஸ்லிம் என்ற முறையில் நாம் ஆய்வு செய்கிற பொழுது, இயற்கை சீற்றங்கள் இருக்கிறது இறைவனுடைய ஆயுதமாக இருக்கிறது. அவ்வப்போது இறைவன் பயன்படுத்துகிற ஆயுதம் தான் இயற்கை சீற்றங்கள் என நமது வாயால் நாம் அதை மொழிந்து கொண்டிருக்கிறோம். அருள்மறை குர்ஆன் 30ஆம் அத்தியாயம் 41வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வஹரல் ஃபஸாத் வஹரல் ஃபஸாத் ஃபில் பர்ரி வல் பஹர். இந்த பூபாலத்தில் மட்டுமல்ல, நிலத்திலும் நீரிலும் பூமியிலும் கடலிலும் குழப்பங்கள் வெளிப்பட்டு விட்டது, குழப்பங்கள் தோன்றிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? பிமா கஸபத் ஐதின் நாஸ், பிமா கஸபத் ஐதின் நாஸ். மக்கள் செய்த தீவினையின் காரணமாக, மக்களுடைய கரங்கள் செய்த தீமையின் காரணமாக ஓசோன் மண்டலத்திலே ஓட்டை விழுந்திருக்கிறது என அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு காரணமும் மனிதன் தான் என்று அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். ஓ மனித சமுதாயமே, ஓ மானுட வர்க்கமே, நீ செய்யக்கூடிய தீமையின் காரணமாக, நீ செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக கடலிலும் திடலிலும் ஃபஸாதுகள் வெளிப்பட்டு விட்டது. ஏன் இந்த ஃபஸாதுகள் வெளிப்பட்டது? லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு, லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு. அவர்கள் செய்த பாவங்களில் சிலதை அவர்களுக்கு சுவிக்கச் செய்வதற்காக, நீங்கள் செய்த குற்றத்தின் பலனை, நீங்கள் செய்த தீமையின் பலனை நீங்களே சுவைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற இயற்கை பேரிடர்களை அல்லாஹ் அனுப்புகிறான் என அதே அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது லஅல்லஹும் யர்ஜிஊன். ஒருவேளை மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் ருஜூ ஆகலாம், ஒருவேளை மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் சரணாகதி அடையலாம், ஒருவேளை மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் கவனத்தை திருப்பி அவன் பக்கம் மீளலாம் என்பதற்காகத்தான் இந்த பேரிடர்களும் பெரிய பெரிய விபத்துக்களும் ஏற்படுகிறது என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாபிஈன்களில் மிக பிரசித்தி பெற்ற தல்க் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பஸ்ராவிலே வாழ்ந்து வந்த தல்க் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இதா வகஅத்தில் ஃபித்னா, இதா வகஅத்தில் ஃபித்னா. இந்த பூகாலத்தில், இந்த புவியில் ஏதாவது அசம்பாவிதங்கள், குழப்பங்கள் நிகழ்ந்து விட்டால் அந்த குழப்பங்களை எல்லாம் நீங்கள் அணைத்து விடுங்கள், ஆஃபாக்கி விடுங்கள். தக்வா, தக்வாவை கொண்டு நீங்கள் அணைத்து விடுங்கள். தக்வா என்று சொல்லக்கூடிய இறை அச்சத்தை கொண்டு பூமியிலே ஏற்படக்கூடிய குழப்பங்களை, இயற்கை சீற்றங்களை, கால மாறுபாட்டினுடைய அந்த தாக்கங்களை எல்லாம் நீங்கள் எப்படி அணைக்க வேண்டும் தெரியுமா? தக்வாவை கொண்டு, இறையச்சத்தை கொண்டு நீங்கள் அணையுங்கள் என அல்லாமா தல்க் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் தக்வா என்றால் என்ன? உடை உடுப்பதும், தாடி வைப்பதும், கோலத்திலே பெரிய ஜுப்பா போடுவதும் அல்ல தக்வா. அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு, அறிவின் தலைவாசல் என்ற அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்டு புகழ்த்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் தக்வா என்பதற்கு டெஃபினேஷன் கொடுக்கிற பொழுது, தக்வா என்பதனுடைய வியாக்கியானத்தை, விளக்கத்தை சொல்கிற பொழுது இப்படி சொல்வார்கள். தக்வா என்றால் என்ன தெரியுமா? அத்தக்வா, தக்வா என்பது அல் ஹௌஃபு மினல் ஜலீல், அல்லாஹுவை அச்சப்படுவது, அல்லாஹுவை அச்சப்படுவது. வல் அமலு பித்தன்சீல், அல்லாஹுவை அச்சப்படுகிறேன் என்று வாயால் சொல்லிக் கொள்வது மட்டுமல்ல, வாயால் மொழிந்து கொள்வது மட்டுமல்ல,
வல் அமலு பித்தன்சீல், குர்ஆனை கொண்டு அமல் செய்வது. குர்ஆன் பரக்கத்திற்காக பட்டு துணியிலே புதிந்து அலமாரிக்கு உள்ளால் வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்பட்டதல்ல. ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம் என்பதற்காக அவனது வீட்டில் குர்ஆன் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டதல்ல அருள்மறை குர்ஆன். அன்றாட வாழுகிற வாழ்வின் வழிமுறையை அந்த குர்ஆன் நமக்கு காட்ட வேண்டும். குர்ஆனுடைய வழிமுறை காலை கண் விழித்தது முதல் இரவு உறங்கச் செல்வது வரை வான்மறையினுடைய வழிகாட்டுதலுக்கு நம்முடைய பேச்சும் மூச்சும் உழைப்பும் கொடுக்கலும் வாங்கலும் வியாபாரமும் எல்லாம் ஒத்திருக்கிறதா என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறை அச்சம் என்றால் குர்ஆனுடைய வழிகாட்டுதலின்படி வாழ்வது. அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சொல்வார்கள், வல் அமலு பித்தன்சீல், குர்ஆனுடைய வழிகாட்டுதலின்படி வாழ்வது. குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் நம்ப வேண்டும் என்பதற்காக, நாம் படிக்க வேண்டும் என்பதற்காக, நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக, நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக, நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இத்தியாதி 6 கடமைகள் ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் அந்த குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்க் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இயற்கை பேரிடர்களையும் சீற்றங்களையும் தக்வாவை கொண்டு நீங்கள் அணையுங்கள். தக்வா என்றால் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை அஞ்சி குர்ஆனின் வழிகாட்டுதலின்படி வாழ்வது. வல் கனாஅத்து பில் கலீல், கொஞ்சத்தை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில மட்டரகமான மனிதர்களை பற்றி சொல்வான், அல்ஹாகுமுத் தகாசுர், அதிகம் வேண்டும் இன்னும் வேண்டும் என அவர்கள் ஹத்தா ஜுருதுமுல் மகாபிர், மண்ணறையை சந்திப்பது வரை, கபருக்குள் வைக்கப்படுவது வரை போதும் என்ற மனப்பான்மையே அவர்களிடத்திலே இருக்கார். இவர்கள் மட்டரகமான மனிதர்கள், இவர்கள் நரகத்திற்குரியவர்கள், இவர்கள் பாவிகள், இவர்கள் பொல்லாதவர்கள். மனிதன் என்றால், அதுவும் மூமின் என்றால், பக்கா முஸ்லிம் என்றால் அல் கனாஅத்து பில் கலீல், அல்லாஹ் எதை வழங்கி இருக்கிறானோ, அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது. இதற்கு பெயர்தான் இறையச்சம். அது மட்டுமல்ல, வல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், மறுமைக்காக தயாராவது, மறுமைக்காக வேண்டி தயாராவது. இவ்வளவும் சேர்ந்ததுதான் தக்வா என நாம் ஏதோ தக்வா என்பதற்கு அர்த்தம் வைத்திருக்கிறோமே, அதுவல்ல தக்வா. அறிவின் தலைவாசல் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இது அத்துணையும் சேர்ந்த ஒரு வார்த்தை தான் தக்வா என அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அந்த தக்வா நம்மிடத்திலே இருக்கிறதா நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வெயிலினுடைய தாக்கம் கொடூரம் பயங்கரமாக இருக்கிறது. வெளியே இறங்க முடியவில்லை என பலர்களும் புலம்புவதை பார்க்கிறோம். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று நிகழ்ச்சி ஞாபகத்திற்கு வருகிறது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அருள்மறை விரிவுரை நூலில் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் தாபீகளுடைய உலமாக்களிலேயே மிகவும் பிரசித்தி பெற்றவர்களான ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களுடைய சகாக்களும் தோழர்களும் ஒரு மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலே, அந்த மஜ்லிஸில் பல்வேறு விதமான இல்முகள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மார்க்க சம்பந்தமான வாழ்வியலுக்கு தேவையான பல்வேறு இஸ்லாமிய சட்டதிட்டங்களை எல்லாம் தனது தோழர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் ஒருவர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அணுகிறார்கள். அணுகி, எஜமானவர்களே, வறட்சியாக இருக்கிறது, எங்களுடைய பகுதியிலே வறட்சியாக இருக்கிறது, நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னபோது அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் துஆ செய்கிறேன், இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிழை பொறுக்க தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ்வே, நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ
தேடுங்கள். வறட்சி என்று அவர் முறையிடுகிறார். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னார்கள். அடுத்து ஒரு தோழர் வருகிறார். குடும்பத்திலே ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வருகிற வருமானம் போதவில்லை. ஏழ்மையாக இருக்கிறது. ஏழ்மையிலே தவித்துக் கொண்டிருக்கிறோம், துஆ செய்யுங்கள் என அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஏழ்மையை முறையிட்ட அந்த தோழரிடத்திலும் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள். இன்னும் சிலர்கள் வருகிறார்கள். இன்னும் ஒருவர் வருகிறார். அதே மஜ்லிஸில், விரிவான மஜ்லிஸ், பல மணி நேரங்கள் நடக்கக்கூடிய மஜ்லிஸ், நம்முடைய பயான் மஜ்லிஸை போல 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் அல்ல, 6 மணி நேரம், 7 மணி நேரங்கள் எல்லாம் அந்த மஜ்லிஸ்கள் நடக்கும். அந்த மஜ்லிஸிலே இன்னொருவர் வருகிறார். வந்து உதுல்லாஹ அன் யர்ஸுகனி வலதா, நான் திருமணம் முடித்து பல ஆண்டுகள் ஓடிவிட்டது, நான் இதுவரை ஒரு குழந்தைக்காரை நான் இதுவரை பார்க்கவில்லை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இதுவரை கிடைக்கவில்லை, எனவே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என நீங்கள் துஆ செய்யுங்கள் என ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அந்த தோழர் சொன்னபோது அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நீ இஸ்திக்ஃபார் செய்து கொள் என அந்த தோழரிடத்திலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற அதே பதிலையே சொல்ல, 4வதாக ஒரு மனிதர் வருகிறார். நீர் நிலைகள் எல்லாம் வற்றி போய்விட்டது, கிணறு வறண்டு போய்விட்டது, அன்றாட எங்கள் தண்ணீருக்கு நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய கிணறு வறண்டு போய்விட்டது, நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போய்விட்டது, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள் என 4வதாக ஒரு நபர் வந்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே சொன்னபோது அவர்களிடத்திலும் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். 4 நபர்கள் 4 விதமான பிரச்சனைகளோடு வருகிற பொழுது அவரவர்களுக்கு தேவையான பிரச்சனைகளை இஸ்லாமிய அடிப்படையில் வழங்குவதற்கான தகுதியும் திறமையும் அறிவும் ஞானமும் அவர்களிடத்திலே இல்லை என்று சொல்லுவதற்கில்லை. காரணம், தாபீகளில் மிகப்பெரிய ஆலிமாக திகழ்ந்தவர் தான் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரே பதிலை கேட்டுக்கொண்டிருந்த ரபீ அவர்கள் சொன்னார்கள், ரபீ இப்னு ஸபீஹ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தோழர் இன்னொரு தாபி ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், எஜமானவர்களே, அதாக ரிஜால், பல்வேறு விதமான மனிதர்கள், 4 விதமான மனிதர்கள் வந்தார்கள். யஷ்கூன அன்வாஆ, பல்வேறு அவர்களுடைய தேவையை முறையிட்டார்கள், அவர்களுடைய பிரச்சனையை உங்களிடத்திலே சொன்னார்கள். ஃபஅமர்தஹும், நீங்கள் ஏவினீர்கள், குல்லஹும், அவர்கள் அனைவர்களுக்குமே நீங்கள் ஏவினீர்கள், பில் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார் செய்து கொள், பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரே பதிலை நீங்கள் வழங்கினீர்களே, காரணம் என்ன என கேட்டபோது அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மா குல்து மின் இந்தி ஷையா. அதே நண்பர் அவர்களே, மா குல்து மின் இந்தி ஷையா, நானாக எதுவுமே சொல்லவில்லை, என்னிடமிருந்து நானாக எந்த பதிலையுமே சொல்லவில்லை, மாறாக இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யகூல் ஃபீ சூரத்தி நூஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நூஹிலே, குர்ஆனை நீங்கள் படிக்கவில்லையா, பார்க்கவில்லையா, ஓதவில்லையா? சூரத்து நூஹை எடுத்து பாருங்கள். அந்த சூரத்து நூஹிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பச்சாதாபப்படுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் பாவங்களை எல்லாம் பொறுக்கக்கூடியவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, உங்களுடைய இஸ்திக்ஃபாரின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது, யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு போதுமான அளவு தொடர்ச்சியாக அல்லாஹ் உங்களுக்கு மழையை பொழியச் செய்வான். மழை பொழிய வேண்டுமா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், சூரத்து நூஹிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அது மட்டுமா,
நிறைய சொத்துக்களையும் மக்கள் செல்வங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வழங்குவான். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அது மட்டுமா, வயஜ்அல் லக்கும் ஜன்னாத், அவன் உங்களுக்கு தோட்டங்களையும் துறவுகளையும் உங்களுக்கு தோட்டங்களையும் கார்டன்களையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, நதிகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீரை பெருக்கெடுத்து ஓடச் செய்வான். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் உங்கள் ஆறுகள் வழிந்தோடும், உங்களுடைய நீர்நிலைகள் நிரம்பும், உங்களுக்கு மக்கள் செல்வம் உண்டாகும், உங்களுடைய ஏழ்மை போகும் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 71ஆம் அத்தியாயம் 10, 11, 12 ஆகிய 3 வசனங்களிலே அல்லாஹ் சொல்வதை நீங்கள் பார்க்கவில்லையா என தன்னிடத்திலே கேட்ட ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிற பொழுது, இதுபோல வெப்பங்களை சூரியன் கக்குகிற பொழுது, கோடை காலம் அதிகரிக்கிற பொழுது, தாங்க முடியாத அனல் காற்றால் மனிதன் அவஸ்தைப்படுகிற பொழுது, ஒரு முஸ்லிம் என்ற முறையில் நாம் செய்ய வேண்டியது இஸ்திக்ஃபார். அல்லாஹ்வே எங்களுடைய பாவங்களை பொறுத்தல்வாயாக. அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகலபிக, அல்லாஹ்வே உன்னுடைய கோபத்தை கொண்டு எங்களை நீ கொன்று விடாதே அல்லாஹ், எங்களை நீ அழித்து விடாதே அல்லாஹ் என அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டியதுதான் ஒரு முஸ்லிமினுடைய கடமையாக இருக்கிறது. அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் குழுமி இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், இதா கான யௌமுன் ஹார், வெப்பமான ஒரு நாள் வந்துவிட்டார், வெப்பமான ஒரு சீசன் வந்துவிட்டார், ஒரு கோடை காலம் வந்துவிட்டால், தாங்க முடியாத வெப்பம் உங்களை தாக்குமே. ஆனால் ஃபகால ரஜுல், அப்பொழுது ஒரு மனிதன் சொன்னான், எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் மா அஷத்தஹர் ஹாதல் யௌம், அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் இல்லை, இந்த நாள் என்ன சூடாக இருக்கிறது, இந்த நாள் ஏன் இவ்வளவு சூடாக இருக்கிறது, வெப்பமாக இருக்கிறது என்று வேதனையோடு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிவிட்டு இதையும் சொல்லி பிறகு அல்லாஹும்ம அஜ்ரினி மின் ஹர்ரி ஜஹன்னம், அல்லாஹ்வே இந்த சூடை கூட, இந்த வெப்பத்தை கூட என்னால் தாங்க முடியவில்லை அல்லாஹ், நாளை நரக நெருப்பை விட்டும், நரகத்தினுடைய சூட்டை விட்டும், நரகத்தினுடைய வெப்பத்தை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக ரப்பே என யார் ஒருவர் மொழிகிறாரோ, யார் ஒருவர் சொல்லுகிறாரோ, உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், லி ஜஹன்னம், நரகத்தை பார்த்து சொல்வான், இன்ன அபுதம் மின் இபாதி, எனது அடியார்களில் இருந்தும் ஒரு அடிமை, மனிதர்களில் இருந்தும் ஒரு மனிதன், இஸ்தஜாரனி மின் ஹர்ரிகி, நரகமே இஸ்தஜாரனி மின் ஹர்ரிகி, உன்னுடைய வெப்பத்தில் இருந்து அவன் என்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறான், ஃபஷ்ஹதி, நீ சாட்சியாக இரு, அன்னி அஜர்துஹு, நான் அவனுக்கு நரக வெப்பத்தை, நான் அவனுக்கு பாதுகாப்பளித்து விட்டேன் என்பதற்கு நீ சாட்சியாக இரு என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வெப்பத்தை கண்டு ஆஹா ஓஹோ என்று சொல்லிவிட்டு முடிக்காமல், அல்லாஹ்வே நாளை நீ நாளை நரகத்திலே அடிக்க இருக்கின்ற அந்த கடுமையான வெப்பத்தை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக என்ற அந்த நல்ல பிரார்த்தனையை சொல்வானேயானால் நாளை நரகத்தினுடைய வெப்பம் அவனை தாக்காது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த வெப்பத்தை நாம் என்ன நினைக்கிறோம்? வெப்பம் பலர்களுக்கும் ஜமாஅத்து கட்டாகுகிறது, பலர்களுக்கும் நல்ல காரியங்கள் கட்டாகுகிறது, பலர்களும் தங்களுடைய உறவினர்களை கூட சந்திக்க செல்லாமல் இருக்கிறார்கள். காரணம், வெப்பம் வர முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல காரியங்கள் எதற்கும் வெப்பத்தை காரணம் காட்டி தடை போடக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9ஆம் அத்தியாயம் 81வது வசனத்திலே சொல்வார். தபூக்குடைய யுத்தம், கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஆயுளில் இறுதியாக செய்த அந்த யுத்தம் ஹிஜ்ரி 9 நடக்கிறது. கடுமையான வெப்பம், நம்மால் சிந்திக்க முடிகிறது, நம்மால் இந்த வெப்பத்தை கூட தாங்க முடியவில்லையே, ஏசியிலிருந்து வெளியே வர முடியவில்லை என நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை விடவும் கடுமையாக இருந்திருக்கும். அதனால்தான் முனாஃபிக்குகள் தபூக் யுத்தத்திற்காக வேண்டி முஸ்லிம்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிற பொழுது சில முனாஃபிக்குகள் இடையிலே
குறுக்கிட்டு சொன்னார்கள், லா தன்ஃபிரு லா தன்ஃபிரு ஃபில் ஹர், இந்த சூட்டில் இந்த வெப்பத்திலே நீங்கள் வெளியே செல்லாதீர்கள். யுத்தத்திற்காக வேண்டி இந்த கோடை வெயிலில் இந்த வெப்பம் அதிகமாக வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் நீங்கள் வெளியே செல்லாதீர்கள் என சில முனாஃபிக்குகள் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்கள் சொன்னபோது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே வசனத்தை இறக்கி வைத்தான். குல் நபியே, நீங்கள் அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்தினுடைய அந்த நெருப்பாகிறது கடுமையான வெப்பமுடையதாக இருக்கும். நரகத்தினுடைய அந்த நெருப்பாகிறது கடுமையான வெப்பமுடையதாக இருக்கும். நரகத்தினுடைய வெப்பம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்மை நேசிப்பவர்களை பாதுகாப்பானாக, நாம் நேசிப்பவர்களை பாதுகாப்பானாக. அன்பார்ந்தவர்களே, நரகத்தினுடைய எரிகொள்ளிகள், நரகத்தினுடைய எரிபொருள்கள் என்ன என்பதை அருள்மறை குர்ஆனிலே நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறார். சாதாரணமாக பூமியிலே எவ்வளவுதான் அதிகமாக வெப்பம் அடித்தாலும் 98 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக வெப்பம் அடிக்காது என்று சொல்லுகிறார்கள். 98 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக வெப்பம் பூமியை தாக்குவதற்குண்டான வழியே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நாளை மறுமையினுடைய வெப்பம் என்ன தெரியுமா? மனிதனை உருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதனை உருக்க வேண்டுமானால் 593 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்க வேண்டும். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் உடல்களை எரிக்கிறார்கள். 593 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் வைத்துத்தான் உடலை அப்படியே அவர்கள் பசுப்பமாக்கி விடுகிறார்கள். ஒரு உடல் எரிய வேண்டுமானால் 593 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்க வேண்டும். 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அடித்து விட்டால் பாறை கற்கள் எல்லாம் உருகி வெள்ளமாக பாய்ந்துவிடும். 1000 டிகிரி செல்சியஸில் 1525 டிகிரி செல்சியஸில் இரும்பு தண்ணி போல உருகிவிடும் என விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் நமக்கு கூறி காட்டுகிறார்கள். என்றால் நாளை நரகத்தினுடைய எரிகொள்ளிகளான மனிதர்களும் கற்களும் அந்த நாளை நரகத்திலே எரிந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய வெப்பத்தினுடைய செல்சியஸ் அதனுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமியர்களாகிய நாம் இது போன்ற வெப்பங்களை சந்திக்கிற பொழுது, இது போன்ற கோடைகளை சந்திக்கிற பொழுது, இது போன்ற அனல் காற்றுகளை சந்திக்கிற பொழுது நாளை நரகத்தை குறித்த சிந்தனை நம்மவர்களுக்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நம்முடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது என்ற அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வெப்பத்தில் இருந்து நாம் எப்படி பாதுகாப்பது? இந்த வெப்பத்தை நம்மால் ஏதாவது சமாளிக்க முடியுமா? இந்த வெப்பத்தை நம்மால் இல்லாமலாக்க முடியுமா? அறிவியல் படித்த மாணவர்களுக்கு தெரியும், ஆற்றல் என்றால் ஆக்கவும் முடிய வேண்டும், அழிக்கவும் முடிய வேண்டும். ஆக்கவும் அழிக்கவும் முடியக்கூடிய சக்திக்குத்தான் ஆற்றல் என்று பெயர். அறிவியல் படித்த மாணவர்களுக்கு சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும். ஆனால் குர்ஆனை நாம் திறந்து பார்க்கிற பொழுது 45 இடத்தில் ஆற்றலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். கதீர் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆற்றல் அல்லாஹுவை தவிர வேறு எதற்குமே இல்லை என்று, ஆற்றல் அனைத்தும் எனக்கே உரியது என. ஆற்றல் என்றால் என்ன? ஆக்கவும் முடிய வேண்டும், அழிக்கவும் முடிய வேண்டும். அந்த சக்தி அது எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என அருள்மறை குர்ஆன் 45 இடங்களில் ஆற்றலை பற்றி சொல்லுகிற அல்லாஹ் ஆற்றல் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு எதற்கும் எந்த ஆற்றலும் இல்லை என அருள்மறை குர்ஆனிலே பறைசாற்றுகிறான். என்றால் இது போன்ற இயற்கை சீற்றங்கள், இது போன்ற பேரிடர்கள், இது போன்ற அனல் காற்றுக்கள், இது போன்ற கோடையினுடைய தாக்கங்கள் வருகிற பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட கடமைப்பட்டிருக்கிறோம். மழை இல்லாமல் தவிக்கிறோம். மழை மழை என ஆங்காங்கே பலர்களும் மழைக்காக வேண்டி இறைவனிடத்திலே தொழுகை நடத்துகிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். மழை என்பதை குறிக்கக்கூடிய அரபி சொல் 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று மத்தர். மத்தர் மத்தர் என்றாலும் மழை, இன்னொன்று ரைஸ். ரைஸ் என்றாலும் மழை. ஆனால் 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. மத்தர் என்று சொன்னால் அழிவு மாறி, பேய் மழை, புயல் மழை என்று சொல்கிறார்களே, அதற்குத்தான் மத்தர். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே 10 இடங்களிலே சொல்கிறார். சாதாரணமாக அருள்மழை, நாம் எந்த மழையை விரும்புகிறோமோ அந்த மழைக்கு அரபியிலே சொல்லக்கூடிய வார்த்தை ரைஸ். ரைஸ் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே 3 இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டுகிற அல்லாஹ்
உங்களில் எவராலும் முடியாது அந்த கைஸை இறக்குவதற்கு. அந்த கைஸ் எப்பொழுது யாருக்கு இறங்கும் என எவருக்குமே தெரியாது. அந்த ஆற்றலும் சக்தியும் என்னிடம் தான் இருக்கிறது என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இது போன்ற வேனல் காலங்களில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹ்விடம் நாம் ருஜூ ஆக வேண்டும். அல்லாஹ்விடம் அந்த அருள் மழையை நாம் கேட்க வேண்டும். நம்மவர்களுக்கெல்லாம் உபகாரமான, நம்மவர்களுக்கெல்லாம் பிரயோஜனமான அந்த அருள் மழையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி தந்தருள்வானாக. நமக்கும் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிற்கும் எந்த விதமான இயற்கை சீற்றங்களும் பேரிடர்களும் பேரழிவுகளும் வராமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கியாமத் நாள் வரை நமது சந்ததி இந்த இந்திய திருநாட்டில் கண்ணியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. நம்மை நேசிக்கக்கூடியவர்களுடைய கரங்களில் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. மனிதர்களை மனிதர்களாக மதித்து நடக்கக்கூடியவர்களுடைய கைகளிலே அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பானாக. மதங்களை வைத்து மக்களை பிரிக்கக்கூடிய கேடுகட்டவர்களின் ஆட்சி அதிகாரத்தை விட்டு நம்மையும் நமது நாட்டையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிக்கின்ற சூட்டிலிருந்தும் அதன் கேட்டிலிருந்தும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற நல் பிரார்த்தனையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.